Hi students, now we are going to see second lesson book exercise 14 வந்து பார்க்க போறோம். பார்க்கலாம். How the following appear in the final account of Marthandam Women Cultural Association அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து stock of sports material 1/4/2018 கொடுத்திருக்காங்க. இது வந்து ஓப்பனிங்ல இருக்கக்கூடிய ஸ்டாக். நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் டியூரிங் தி இயர்னா அந்த இயர்ல, அதாவது 1/4/2018 வந்து 84,000 வேல்யூல ஸ்டாக் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஆன் 31st 3/2019. இது வந்து ஓப்பனிங் பீரியட், இது வந்து க்ளோசிங் பீரியட். ஓகேவா? அதில் வந்து 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஐட்டம்ஸ் வந்து எப்படி ஃபைனல் அக்கௌண்ட்டில் வந்து என்ட்ரு ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டிருந்தா இப்போ வந்து ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அப்படின்னா, இப்போ மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுவோம், அசோசியேஷனுக்காக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வந்து அப்பியர் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி ஓப்பனிங்கில் இருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் சரி, நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் என்ட்ரு ஆகும். எகெயின் இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து க்ளோசிங் ஸ்டாக் மாதிரி நம்ம வந்து க்ளோசிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டாக் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வந்து அப்ளை பண்ணி காமிப்போம். ஓகேவா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி, நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டுக்கனால பேலன்ஸ் ஷீட்டை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபார்முலா மாதிரி படிச்சுக்கலாம். எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் டியூரிங் தி இயர் அது வந்து ஆட் பண்ணி, நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் மைனஸ் பண்ணி காமிப்பாங்க. ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக் மெட்டீரியல்ஸை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. இது வந்து எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் சைடில். ஓகேவா? இதே மாதிரி இந்த ஃபர்னிச்சர்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில். அதே மாதிரி புக்ஸு இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு நம்ம வந்து அப்பியர். இது வந்து ஏன் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல என்ட்ரு ஆகும் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கனால. இதே எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது ஓப்பனிங் மெட்டீரியல்ஸ், நெக்ஸ்ட் வந்து டியூரிங் தி இயர் மெட்டீரியல் ஓப்பனிங் எக்யூப்மெண்ட், அதே மாதிரி டியூரிங் தி இயரில் வந்து எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் க்ளோசிங்கில் வந்து எக்யூப்மெண்ட் இருந்தாலும் இது எல்லாமே எக்யூப்மெண்ட்னு கொடுத்துருந்தா பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு நம்ம அசட் சைடில் வந்து நம்ம ரைட் பண்ணி காமிப்போம். பட் இங்கே மெட்டீரியல்னு கொடுத்துருக்கனால இதை வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் போயிட்டு நம்ம வந்து ரைட் பண்ணி எவ்வளோ பேலன்சிங் வருது அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணி காமிப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபைனல் அக்கௌண்ட் கொடுத்தாச்சுன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரைட் பண்ணிக்குவோம். என்ன ரைட் பண்ணுவோம் அப்படின்னா ஹெட்டிங் எப்படி ரைட் பண்ணுவோம் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஆஃப் மார்த்தாண்டம் விமன் கல்ச்சுரல் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். ரைட் பண்ணி ஃபார் தி year 2000 for the year 31st 3/2019 the closing இருக்கக்கூடிய டேட் வந்து ரைட் பண்ணிப்போம். ரைட் பண்ணி போத் சைடு வந்து டெட்டார் கிரெடிட்டார் ரைட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இன்கம் ரைட் பண்ணுவோம். டெபிட் சைடில் போயிட்டு எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ மெட்டீரியல் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா அது எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வந்து அப்பியர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஓப்பனிங் ஸ்டாக்கு கூட அந்த டியூரிங் தி இயரில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா அதை ஆட் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெஸ் பண்ணி காமிப்போம். இங்கே வந்து மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் எக்யூப்மெண்ட்னா வராது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன எழுதிப்போம் அப்படின்னா ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் எந்த டேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/4/2018 கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டும் நம்ம ரைட் பண்ணி காமிக்கணும். எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 16,000. இதை வந்து இன்னர் காலத்தில் ரைட் பண்ணி காமிக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு டியூரிங் தி இயர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பர்ச்சேஸ் பண்ணால் எப்போவுமே என்ன பண்ணணும்னா ஆட் பண்ணி காமிக்கணும். ஆட் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட் டியூரிங் தி இயர், இல்லைனா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட் அப்படின்னு மட்டும் எழுதிக்கலாம். எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 84,000க்கு. ஸோ இதை ஆட் பண்ணி இன்னொரு காலத்தில் ரைட் பண்ணி, ஏன்னா க்ளோசிங் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் இருக்குது, க்ளோசிங் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலை வந்து லெஸ் பண்ணி காமிக்கணும். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். 6 + 4 வந்து 10, பேலன்ஸ் 1, 1 + 1 2, 2 + 8 வந்து எவ்வளோ வருதுன்னா 1 lakhs. நெக்ஸ்ட் வந்து இதுலேருந்து லெஸ் என்ன எழுதுவோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். டேட் வந்து எது எழுதுவோம் அப்படின்னா 31/3/2019 அந்த டேட் வந்து ரைட் பண்ணிப்போம். இது வந்து க்ளோசிங்கில் இருக்கக்கூடியது. ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10,000 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 90,000 தான் இந்த ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் வந்து அப்பியர் ஆகும். எகெயின் இனி ஒரு பிளேஸில் வந்து என்ட்ரு ஆகும். ஏன் அப்படின்னா ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் க்ளோசிங்கில் இருக்கு இல்லையா, க்ளோசிங் ஸ்டாக் எப்போவுமே பேலன்ஸ் ஷீட்டில் எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா அசட் சைடில் வந்து அப்பியர் ஆகும். ஸோ அசட் சைடில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே வந்து எப்படி எழுதும், பேலன்ஸ் ஷீட் ஆஃப் என்னென்ன எழுதிக்குவோம் அப்படின்னு கேட்டால் மார்த்தாண்டம் விமன்ஸ் கல்ச்சுரல் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி இங்கே வந்து அசட்ஸ் லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி இங்கே போயிட்டு என்ன எழுதுவோம்னா ஸ்டாக் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி 31/3/2019 ரைட் பண்ணி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 10,000 இதை ரைட் பண்ணி 2 லைன் வந்து அப்ளை பண்ணி காமிப்போம். அவ்வளோதான். செகண்ட் லெசன் புக் எக்ஸசைஸ் 15. How will the following appear in final accounts of வேதாரண்யம் ஸ்போர்ட்ஸ் கிளப்? ஓகேவா. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால். பேட்ஸ் அண்ட் பால் அப்படின்னா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னு கேட்டால் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வந்து அப்பியர் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால் டியூரிங் தி இயர். பேட்ஸ் அண்ட் பால் வந்து நம்ம அந்த இயரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா என்ன பண்ணுவோம்னா ஓப்பனிங் கூட பர்ச்சேஸ் பண்ணதை வந்து என்ன பண்ணி காமிப்போம் அப்படின்னா ஆட் பண்ணி காமிப்போம். நெக்ஸ்ட் வந்து சேல் ஆஃப் ஓல்ட் பேட்ஸ் அண்ட் பால். பேட்ஸ் அண்ட் பால் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சேல் பண்ணியிருக்கோம். சேல் பண்ணோம் அப்படின்னா அது வந்து எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா இன்கம் சைடில் சேல் பண்ணினோம் அப்படின்னா கேஷ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால அது வந்து எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா இன்கம் சைடில் வந்து அப்பியர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால். க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னாலே என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெஸ் பண்ணுவோம். ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக், இதை பேஸ் பண்ணி தான் இந்த சம்மை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபைனல் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. ஃபைனல் அக்கௌண்ட் அப்படின்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம், பேலன்ஸ் ஷீட். இது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இதில் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. டியூரிங் தி இயர் பேட்ஸ் அண்ட் பால் வந்து பர்ச்சேஸ் பண்ணது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சேல் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால். இப்போ வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால் அப்படிங்கிறதுலாம் வந்து எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா. அதே மாதிரி சேல் பண்ணியிருந்தால் நமக்கு என்ன கிடைச்சிருக்கோம் அப்படின்னா இன்கம் வந்து கிடைக்கும். ஸோ அதனால இந்த சேல் ஆஃப் ஓல்ட் பேட்ஸ் அண்ட் பால் மட்டும் எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா இன்கம் சைடில். மற்ற ஓப்பனிங் பேட்ஸ் அண்ட் பால், அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணது, நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங்கில் இருக்கக்கூடிய பேட்ஸ் அண்ட் பால் எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் என்ட்ரு ஆகும். நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங்கில் இருக்கக்கூடிய பேட்ஸ் அண்ட் பால் வந்து எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்டிங் எழுதிக்கும் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஆஃப் வேதாரண்யம் ஸ்போர்ட்ஸ் கிளப். இங்கே வந்து ஃபார் தி இயர் எண்டட் இந்த டேட் எழுதிக்கலாம். இங்கே வந்து டேட்டு கொடுக்கல. டேட்டு கொடுக்கலன்னா நம்மளே ஏதாவது ஒரு டேட் போடலாம். 31/12/2018 போடுறதுனாலும் போடலாம், இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். ஸோ அந்த டேட்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம்.
அப்ளை பண்ணிவிட்டு இன்கம், நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர், டெப்டார், கிரெடிட்டார். ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் வந்து ரைட் பண்ணுவோம். டு ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். இன்னொரு காலத்தில் ரைட் பண்ணுவோம். 3000 வந்து ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இது கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால் டியூரிங் தி இயர். பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆட் பண்ணி காமிப்போம். ஆட் பர்ச்சேஸ் அப்படின்னு எழுதலாம். சரி, பர்ச்சேஸ் டியூரிங் தி இயர் அப்படின்னு எழுதலாம். இல்லைனா பர்ச்சேஸ் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால் டியூரிங் தி இயர் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ பேட்ஸ் அண்ட் பால் ரிலேட்டடாக போட்டுட்டு இருக்கனால நம்ம இங்கே பர்ச்சேஸ்ன்னு போட்டால் கூட மிஸ்டேக்ஸ் கிடையாது. பர்ச்சேஸ் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் டியூரிங் தி இயர் எழுதினாலும் எழுதலாம், இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். ஸோ 17,000க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதையும் ஆட் பண்ணி இன்னர் காலத்தில் வைப்போம் 20,000. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேல் ஆஃப் ஓல்டு பேட்ஸ் அண்ட் பழைய பேட்ஸ் அண்ட் பாலை வந்து சேல் பண்ணியிருக்காங்க. சேல் பண்ணால் கேஷ் கிடைக்கும். ஸோ இன்கம் சைடு, இப்போ இன்கம் சைடில் போயிட்டு பை சேல் ஆஃப் ஓல்டு பேட்ஸ் அண்ட் பால்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணோம். ஸோ எவ்வளோ ருபீஸ் அப்படின்னா 2000 ருபீஸ். நெக்ஸ்ட்டு க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் வந்து என்ன பண்ணுவோம், இந்த பேட்ஸ் அண்ட் ஓப்பனிங் கூட பர்ச்சேஸ் ஆட் பண்ணி க்ளோசிங் வந்து லெஸ் பண்ணி காமிப்போம். லெஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணி க்ளோசிங் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4000. இப்போ பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 16,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எகெயின் வந்து ஃபைனல் அக்கௌண்ட் கேட்டுக்கனால பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஷீட் ஆஃப் அந்த நேம் எழுதிக்கும் வேதராஜ்யம் ஸ்போர்ட்ஸ் கிளப் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணுவோம். ரைட் பண்ணி அசெட்ஸ், நெக்ஸ்ட் வந்து லைபிலிட்டிஸ். தேவைப்பட்ட இயர் எழுதுறதா எழுதிக்கலாம். ஆஸ் ஆன் 31st December 2018 எழுதலாம். இங்கே இயர் கொடுத்தாலே எழுதுறதுனால எழுதினாலும் தேவை கிடையாது. ஸோ இந்த க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால் வந்து எங்கே அப்பியர் ஆகும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் சைடில் போயிட்டு நம்ம எழுதிக்குவோம் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ருபீஸ் அப்படின்னா 4000 ரைட் பண்ணி 2 lines வந்து அப்ளை பண்ணி காமிப்போம். தட்ஸ் ஆல். வேறு எங்கேயுமே அப்ளை ஆகாது.